إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل وسلم وبارك على نبينا ورسولنا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري اللهم علمني كتابك وفقهني في سنة نبيك اللهم علمني شريعتك ودينك اللهم اغفر لي ولجميع المؤمنين والمؤمنات ولجميع العلماء الصالحين المصلحين الراشدين المرشدين الهادين المهتدين الذين تعلموا دينك وعلموه ونشروه ودعوا إليه وقاموا به برحمتك يا أرحم الراحمين. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ் அல் குர்ஆனுடைய விரிவுரையை நாம் பார்த்து வருகிறோம். சூரத்துல் லுஹாவிலே நாம் இப்போது இருக்கிறோம். 7வது வசனத்தினுடைய கருத்துக்களை 2 தப்சீர்களிலிருந்து நேற்றைய அமர்விலே பார்த்தோம். அதாவது இமாம் தபரி ரஹிமஹுல்லா, இமாம் இப்னு கசீர் ரஹிமஹுல்லா இந்த வசனத்திற்கு என்னென்ன விளக்கங்களை கூறினார்கள் என்பதை நாம் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்று நாம் நேற்று நாம் பேசியதை போன்று இமாம் தபரி அவர்கள், மன்னிக்க வேண்டும், இமாம் குர்துபி ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த வஜதக ضالன் ஃபஹதா வஜதக ضالன் ஃபஹதா என்ற இந்த வசனத்திற்கு சொல்லக்கூடிய விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் இன்றைய அமர்விலே நாம் பார்ப்போம். இமாம் குர்துபி ரஹிமஹுல்லா கூறுகிறார்கள், கௌலுஹு தஆலா வவஜதக ضالன் ஃபஹதா. ضالன் என்றால் என்ன, அதற்கு பொருள் என்ன, கருத்து என்ன, இதுதான் இந்த இமாம்களுடைய சர்ச்சை. அதற்கு என்ன விளக்கம் சொல்கிறார்கள். ஐ காஃபிலன் அம்மா யுராது பிக மின் அம்ரின் நுபுவதி ஃபஹதாக ஐ அர்ஷதக. கவனிங்க, ضالன் என்றால் காஃபிலன் என்ற பொருள். ضالன் என்றால் காஃபிலன், அதாவது அறியாதவராக, கவனமற்றவராக, தெரிந்து கொள்ளாதவராக நீங்கள் இருந்தீர்கள். உங்களை அல்லாஹு தஆலா பெற்றுக்கொண்டான், கண்டு கொண்டான். ضالன் கவனமற்றவராக. என்ன, எதில் கவனமற்றவராக? அம்மா யுராது பிக மின் அம்ரின் நுபுவதி, நபித்துவத்துடைய காரியங்களிலிருந்து உங்களுக்கு எது நாடப்பட்டதோ, அதாவது நீங்கள் நபியாக ஆக்கப்பட வேண்டும், நீங்கள் நபியாக ஆகப் போகிறீர்கள் என்ற செய்தியை அறியாதவராக, அது குறித்த கவனம் இல்லாதவராக நீங்கள் இருந்தீர்கள். வாய்ப்பு கிடையாது. ஏன்? தான் நபியாக ஆகப் போகிறோம் என்பது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து செய்தி வந்தால்தான் ஒருவருக்கு தெரியுமே தவிர, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து செய்தி வராமல் தானாக அறிந்து கொள்ள முடியாது. ஆக அந்த நிலையில் நீங்கள் இருந்தீர்கள். ஃபஹதாக ஐ அர்ஷதக, அல்லாஹு தஆலா உங்களுக்கு அந்த ருஷ்து, தெளிவான அறிவை கொடுத்தான். நபித்துவத்தினுடைய அறிவை அல்லாஹ் கொடுத்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூரா இக்ரா இறங்குகிறது. அதனுடைய சில வசனங்கள், பிறகு சில வசனங்கள். ஆனால் தனக்கு என்னதான் நடக்க போகிறது என்பதை பற்றி அவர்கள் அறியாதவர்களாக, குழம்பியவர்களாக இருந்தார்கள், புரியாதவர்களாக இருந்தார்கள். காஃபிலன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, நீங்க நபி தான், நீங்க ரசூல் தான், நீங்க நபியாக ஆக்கப்பட்டு விட்டீர்கள், ரசூலாக ஆக்கப்பட்டு விட்டீர்கள் என்ற அந்த விளக்கத்தை, ஃபஹதாக ஐ அர்ஷதக, அந்த ஞானத்தை, அந்த அறிவை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்தான். வத்தலாலு ஹுனா பிமஅனல் கஃப்லதி ககௌலிஹி ஜல்ல ஸனாஉஹு லா யضل ரப்பி வலா யன்சா. அல்லாஹ் தஆலா, அநேகமா இது சூரா மரியமுடைய வசனமா இருக்கும் அல்லது தாஹாவுடைய வசனமா இருக்கு. நீங்க சொல்ற லா யضل ரப்பி வலா யன்சா, சூரா தாஹால 52வது வசனம். அல்லாஹ் தஆலா தன்னை பற்றி சொல்லும் பொழுது லா யضل ரப்பி, உங்களது ரப்பு, லா யضل ரப்பி வலா யன்சா. அல்லாஹ் தஆலா நபியின் வாயிலாக தன்னை பற்றி சொல்லும் பொழுது லா யضل ரப்பி, என் இறைவன் கவனமற்றவனாக இருக்க மாட்டான். அதாவது நடக்க போகக்கூடியது அவனுக்கு தெரியாமல் இருக்காது. வலா யன்சா, நடந்ததை அவன் மறக்கவும் மாட்டான்.
ஆக இந்த தலால் என்பது ஒன்றை அறியாமல் இருப்பது, ஒரு விஷயத்தை குறித்து கவனம் இல்லாமல் இருப்பதற்கும் சொல்லப்படும். ஆக அந்த அர்த்தத்தில் என்பது நபியே, நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய நபித்துவத்தை பற்றி கவனமற்றவராக அறியாதவராக நீங்கள் இருந்தீர்கள். ஃபஹதா, அது குறித்த அறிவை அல்லாஹு தஆலா உங்களுக்கு கொடுத்தான். சரியா? அதே போல இன்னொரு வசனம், இன் குன்த மின் கப்லிஹி லமினல் காஃபிலீன், சூரா யூசுஃபுடைய 3வது வசனம். அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யூசுப் நபியை பற்றிய வரலாறை சொல்லும் பொழுது, யூசுப் நபியுடைய வரலாறை நீங்கள் இதற்கு முன்னால் அறியாதவராக, அந்த வரலாறை பற்றிய கவனமற்றவராக நீங்கள் இருந்தீர்கள். அறியாதவராக, கவனமற்றவராக, இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறதா என்ற அந்த ஒரு புரியுதல் இல்லாமல் நீங்கள் இருந்தீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு அந்த சம்பவத்தை இந்த வஹீயின் மூலமாக இறக்கினான். இது முதலாவது கருத்து, இமாம் குர்துபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து. இந்த கருத்துக்கு ஒத்த கருத்தை இமாம் தபரி, அதே போல இமாம் இப்னு கஸீர் சொன்னதை நம்ம பார்த்தோம். சில கருத்துகள் தான் இவங்களுடைய தஃப்சீர் என்று விசேஷமாக இருக்கக்கூடிய கருத்து, அதை நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். வகால கௌமுன் லாலன் ஐ லம் தகுன் தத்ரி அல் குர்ஆன வஷ்ஷராயிஅ, இதுவும் ஏற்கனவே சொல்லப்பட்ட கருத்து தான். கொஞ்சம் விரிவான வாக்கியத்தை கொண்டு இமாம் அவர்கள் நமக்கு விளக்குகிறார்கள். வகால கௌமுன், இன்னும் சில அறிஞர்கள் கூட்டம் என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்த இடத்துல கௌம் என்றால் அறிஞர்களுடைய கூட்டம், சும்மா ரோட்ல போறவங்க வர்றவங்க கிடையாது. வகால கௌமுன் ضالن என்றால் ஐ லம் தகுன் தத்ரி அல் குர்ஆன வஷ்ஷராயிஅ, குர்ஆனையும் ஷரீஅத்துகளையும் சட்டங்களையும் நீங்கள் அறியாதவர்களாக இருந்தீர்கள். ஃபஹதாக்கல்லாஹு இலல் குர்ஆன், குர்ஆனின் பக்கம் அல்லாஹு தஆலா உங்களுக்கு வழிகாட்டினான். வஷராயிஇல் இஸ்லாம், இஸ்லாமிய மார்க்கத்தின் சட்டங்களுக்கு அல்லாஹு தஆலா உங்களுக்கு வழிகாட்டினான். ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைவான அனைத்தையும் முழுமையாக அறியக்கூடியவர்களாக இருந்திருந்தால் குர்ஆனை ஏற்கனவே அறிந்திருப்பார்கள். இன்று இந்த தர்கா வணங்கிகள், கபரு வணங்கிகள், சூஃபி கூட்டங்கள் சொல்ற மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதுமே எல்லா மறைவான செய்திகளையும் அல்லாஹ்வை போன்று அறியக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பது உண்மையாக இருக்குமே. ஆனால் அப்ப இந்த வசனமே தவறான ஒரு கருத்தாயிடும். அதாவது இல்லாத ஒன்றை சொல்வதை போன்று ஆகிவிடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ எல்லாவற்றையும் அறியக்கூடியவர்களாக இருந்தார்கள். இங்கே குர்ஆன் நபியை நீங்கள் அறியாமல் இருந்தீர்கள் என்று சொல்கிறது. அதனால இந்த சூஃபி கூட்டங்கள், தர்கா கூட்டம், தரீகா கூட்டம் சொல்லக்கூடிய கருத்து மிகவும் அபத்தமான கருத்து, அல்லாஹுடைய குர்ஆனுக்கு நேராக மோதக்கூடிய எதிரான கருத்து என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கவனிங்க, வகால கௌமுன், இன்னொரு அறிஞர்களுடைய கூட்டம் என்ன சொல்கிறார்கள்? லால்லன் என்றால் அறியாதவர் தான். எதை அறியாதவர்? ஐ லம் தகுன் தத்ரில் குர்ஆன வஷ்ஷராயிஅ. முதலாவது கருத்து நபித்துவத்தை அறியாதவராக, இரண்டாவது கருத்து குர்ஆனை, ஷரியத்துடைய சட்டங்களை அறியாதவர்களாக இருந்தீர்கள். அல்லாஹு தஆலா உங்களுக்கு குர்ஆனின் பக்கமோ இஸ்லாமிய மார்க்கத்துடைய சட்டங்களின் பக்கமும் வழிகாட்டினான். எது ஹலாலு, எது ஹராமு, எது நமக்கு அனுமதிக்கப்பட்டது, எது நமக்கு அனுமதிக்கப்படாதது, எது கட்டாயம், எது கட்டாயம் இல்லை, எது விரும்பத்தக்கது, எது வெறுக்கத்தக்கது, இப்படியான சட்டங்களை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழிகாட்டி கொடுத்தான். இந்த சட்டங்களை எல்லாம் நீங்க வாழ்க்கையிலே பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் உங்களுக்கு வழிகாட்டி கொடுத்தான். இதுக்கு இந்த கருத்தை வஹாக் அவர்களும் ஷஹர் இப்னு ஹௌஷப் அவர்களும் மற்றும் பல அறிஞர்களும் அறிவிக்கின்றார்கள். வஹுவ மஅனா கௌலிஹி தஆலா மா குன்த தத்ரி மல் கிதாபு வல் ஈமான் அலா மா பையன்னா ஃபீ சூரத்தி ஷூரா. நேற்று நம்ம இதை பார்த்தோம். சூரா ஷூராவிலே நாம் விளக்கியதை போன்று அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய அந்த வசனம், அதாவது மா குன்த தத்ரி மல் கிதாபு வல் ஈமான், நபியே கிதாப் என்றால் என்ன, ஈமான் என்றால் என்ன என்று நீங்கள் அறியாமல் இருந்தீர்கள். அல்லாஹு தஆலா உங்களுக்கு அனைத்தையும் வழிகாட்டினான். அந்த வசனத்திற்கு ஏற்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறியாமல் இருந்தது என்பது குர்ஆனை அவர்கள் அறியாமல் இருந்ததையும் ஷரியாவுடைய சட்டங்களை அறியாமல் இருந்ததையும் இங்கே குறிப்பிடப்படுகிறது. இது இரண்டாவது கருத்து. மூன்றாவது கருத்து, வகால கௌமுன் வவஜதக ضالன் ஐ ஃபீ கௌமின் ضلالன். இதை நம்ம நேற்றைய அமர்வுல பார்த்தோம். அதாவது வழிகட்ட மக்களுக்கு மத்தியிலே, வழிகட்ட கூட்டங்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் உங்களை கண்டான். ஃபஹதாஹுமுல்லாஹு பிக, உங்கள் மூலமாக அவர்களுக்கு நேர்வழி காட்டினான்.
ஆக இந்த வசனத்தினுடைய இந்த அடிப்படையில கருத்து என்னவென்று சொன்னா, நேர்வழி இல்லாமல் இருந்ததும் அதே போல நேர்வழி காட்டப்பட்டதும் யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சமூகத்தில் அனுப்பப்பட்டார்களோ அந்த மக்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சமூகத்தில் அனுப்பப்பட்டார்களோ அவர்கள் நேர்வழி இல்லாமல் வழிகேட்டில் இருந்தார்கள். நபியின் மூலமாக அல்லாஹ் தஆலா அந்த மக்களுக்கு வழிகாட்டினான். புரியுதா? கவனிங்க. وقال قوم ووجدك ضالا أي في قوم ضلال فهداهم الله بك هذا قول الكلبي والفراء وعن السدي نحوه أي ووجد قومك في ضلال. உங்களை என்றால் என்ன அர்த்தம்? உங்களுடைய சமுதாயத்தை அல்லாஹு தஆலா ஃபீ ضلالின் வழிகேட்டிலே பெற்றுக்கொண்டான். ஃபஹதாக இலா இர்ஷாதிஹிம், அவர்களை எப்படி நேர்வழிப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் உங்களுக்கு வழிகாட்டினான், அதை உங்களுக்கு கற்றுக் கொடுத்தான். அந்த மக்களை எப்படி தௌஹீதின் பக்கம் அழைக்க வேண்டும், அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்குவதின் பக்கம் அழைக்க வேண்டும் என்ற அந்த அறிவை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்தான். சரி, அடுத்து நான்காவது கருத்து, வக்கீல வஜதக ضالًا عن الهجرة فهداك إليها. அதாவது நீங்கள் அழைப்பு பணியை தொடரும் பொழுது உங்களுக்கு பிரச்சனை வரும்போது ஹிஜ்ரத் செய்ய வேண்டும் என்ற சட்டத்தை நீங்கள் அறியாமல் இருந்தீர்கள், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஹிஜ்ரத்துக்கான வழிகாட்டுதலை கொடுத்தான். இது ஒரு கருத்து. வஜதக ضالًا عن الهجرة فهداك إليها. அடுத்தது ஐந்தாவது கருத்து என்ன? வக்கீல ضالًا أي ناسيا شأن الاستثناء حين سئلت عن أصحاب الكهف وذي القرنين والروح فأذكرك كما قال تعالى أن تضل إحداهما وقيل. சரி, இது வரைக்கும் இந்த கருத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்றால், அறிஞர்களில் சிலர் சொல்கிறார்கள், ضالًا என்றால் நாசியன், மறந்தவராக. வல்ல யதில்லு என்பதற்கு ஒரு அர்த்தம் என்ன? மறந்து விடுதல், கவனமற்று விடுதல். அதாவது ஒரு விஷயம் நினைவிலிருந்து சென்று விடுதல், நினைவை விட்டு விலகி விடுதல், அந்த அர்த்தம். இது சூரா பக்ராவுடைய அந்த தைன் கடனுடைய வாக்கியம் வரும் பாருங்க, நீண்ட வசனம். அதில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அன் ததில்ல இஹ்தாஹுமா. ஏன் பெண்களாக இருந்தால் ரெண்டு பெண்கள் சாட்சிக்க வேண்டும் என்றால் பெண்களில் ஒருவர் மறக்க வாய்ப்பு இருக்கிறது. ஃபதுதக்கிர இஹ்தாஹுமல் உக்ரா, மற்றொரு பெண் அந்த பெண்ணுக்கு நினைவூட்டுவாள். அதனால பெண்களாக இருந்தால் ஒரு ஆணுக்கு பதிலாக ரெண்டு பெண்களுடைய சாட்சியை வைக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். கவனிங்க. சரி, அந்த அடிப்படையில் அதாவது வஜதக ضالًا என்றால் ஐ நாசியன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல கேள்வி கேட்கப்பட்டது. என்ன கேள்வி? அதாவது மூன்று விஷயங்களை பற்றி. குகைவாசிகளை தெரியுமா, துல்கர்னைனை தெரியுமா, அது போன்ற ரூஹை பற்றி உங்களுக்கு தெரியுமா என்று கேள்வி கேட்கப்பட்ட போது, நான் இது குறித்து உங்களுக்கு நாளை பதில் சொல்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள். இன்ஷா அல்லாஹ் சொல்ல மறந்து விட்டார்கள். ஆக இந்த இடத்துல தான் வஜதக ضالًا, உங்களை மறந்தவராக அல்லாஹ் கண்டுகொண்டான். ஃபஹதா, நீங்கள் எப்போதும் பேசும்போது நினைவோடு இன்ஷா அல்லாஹ் சொல்ல வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் உங்களுக்கு வழிகாட்டினான். இதுவும் ஒரு அர்த்தம். வக்கீல, கவனிங்க, ضالًا ஐ நாசியன் ஷஅனல் இஸ்திஸ்னா. இஸ்திஸ்னா என்றால் இன்ஷா அல்லாஹ் சொல்வது. ஹீன சுஇல்த அன் அஸ்ஹாபில் கஹ்ஃபி வதில் கர்னைனி வர்ரூஹி, குகைவாசிகள் துல்கர்னைன் மற்றும் ரூஹை பற்றி உங்களிடத்தில் கேள்வி கேட்கப்பட்ட போது இன்ஷா அல்லாஹ் சொல்லக்கூடிய கருத்து, செய்தியை, சட்டத்தை நீங்கள் மறந்தவராக இருந்தீர்கள். ஃபஅذ்கரக, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு நினைவூட்டினான். கமா கால தஆலா. அப்ப இந்த ضالًا என்பது மறந்து விடுதல், கவனமற்று இருத்தல், அதாவது நினைவில் இருந்து விலகி விடுதல் என்ற அர்த்தம் அல் குர்ஆன்ல இந்த அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அன் ததில்ல இஹ்தாஹுமா. அடுத்து வக்கீல வவஜதக தாலிபன் லில்கிப்லதி ஃபஹதாக இலைஹா பிபயானிஹி கத் நரா தகல்லுப வஜ்ஹிக ஃபிஸ் ஸமா அல் ஆயா. இந்த அடுத்த கருத்திலே என்ன சொல்லப்படுகிறது என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே அவர்கள் நபியாக அனுப்பப்பட்ட போதும், காபத்துல்லாவிலே அவர்கள் வணக்க வழிபாடுகள் செய்து கொண்டிருந்த போதும், காபத்துல்லாவை நோக்கி அவர்கள் வணக்க வழிபாடு செய்தாலும், குறிப்பாக பைத்துல் முகத்தஸை நோக்கி, அதாவது காபால எந்த பக்கம் நின்றால் மஸ்ஜிதுல் அக்ஸா முன்னோக்கப்படுமோ அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை திசையை நோக்கி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது கொண்டிருந்தார்கள்.
பிறகு அதாவது இதுல ஒரு பக்கம் ஆறுதல் இருந்துச்சு, என்ன நமக்கு முன்னாடி காபாவும் இருக்குது, மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய திசையும் இருக்குது, ரெண்டுமே நம்ம முன்னோக்கியதாக. எப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு சென்றார்களோ அங்க காபா முன்னாடி இல்லை, சரியா? அப்ப மஸ்ஜிதுல் அக்ஸாவை மட்டுமே முன்னோக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவின் பக்கம் முன்னோக்க வேண்டும் என்ற அந்த ஆசை உள்ளவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கான வசனத்தை இறக்கி காபாவின் பக்கம் முன்னோக்கக்கூடிய அந்த சட்டத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காண்பித்து கொடுத்தான், வழிகாட்டி கொடுத்தான். இது ஒரு கருத்து. கிப்லாவை தேடக்கூடியவராக, எந்த திசையில் நான் முன்னோக்க வேண்டும் என்ற அந்த கிப்லாவுடைய திசையை நீங்கள் தேடக்கூடியவராக இருந்தீர்கள். என்ற வசனத்தின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு கிப்லாவின் பக்கம் வழிகாட்டினான். ஆக இந்த இடத்துல தலால் என்பது தலப, தேடுவது, விரும்புவது என்ற அர்த்தத்தில் வரும். வயகூனு தலாலு பிமஅனா தலபி லிஅன்ன ضال طالب. இந்த இடத்தில் தலால் என்பது தலபவுடைய அர்த்தத்தில் வருகிறது, தேடுதல். ஏனென்றால் ஒரு மனிதர் வழி தவறி போயிட்டா அவர் என்ன தேடு, ஒரு பாதையிலிருந்து மிஸ் ஆகிவிட்டால் நேரான பாதையை சரியானது அவர் தேடுவாரா இல்லையா? அதனால வல்ல என்பதற்கு தலப என்ற ஒரு பொருளும் இருக்கிறது. அடுத்து வக்கீல மற்றும் ஒரு கருத்து சொல்லப்படுகிறது, உங்கள் மீது எது இறக்கப்பட்டதோ அதை எப்படி மக்களுக்கு விளக்கி கொடுக்க வேண்டும் என்பதில் குழப்பம் அடைந்தவராக அல்லாஹ் உங்களை கண்டான். அந்த விளக்கத்தின் பக்கம் அல்லாஹ் உங்களுக்கு வழிகாட்டினான். எந்த வசனத்திற்கு என்ன விளக்கம் சொல்ல வேண்டும் என்ற அறிவை, ஹிதாயத்தை அல்லாஹு தஆலா உங்களுக்கு கொடுத்தான். ஆகவே இந்த அடிப்படையில் வழிகேடு என்றால், இந்த இடத்துல தலால் என்றால் என்ன அர்த்தம்? குழம்பி போயிருத்தல், திகைத்து போயிருத்தல் என்ற அர்த்தம். ஒருத்தர் பாதையை விட்டு தவறி போய் விட்டாரையானால் அவர் குழம்பியவராக, திகைத்தவராக இருப்பார். என்னடா நம்ம பாதையை தவறிட்டோமே, எந்த பக்கம் போறது, எது சரியான பாதை, இப்ப பாதை இன்னும் பிரிந்து கொண்டே போகிறது, எந்த பாதையில போனா நம்முடைய நோக்கத்தை அடைய முடியும் என்ற குழப்பம் அவருக்கு ஏற்பட்டுவிடும். அதனால தலால் என்பதற்கு இன்னொரு பொருள் என்ன? தஹய்யர, அதாவது திகைத்து விடுதல், குழப்பம் அடைந்து விடுதல். அடுத்து இன்னொரு கருத்து, வக்கீல வஜதக முஹிப்பன் லில் ஹிதாயத்தி. தாலன் என்பதற்கு இன்னொரு அர்த்தம் என்னவென்றால் நேரு வழியை விரும்பக்கூடியவராக நீங்கள் இருந்தீர்கள். வல்ல என்பதற்கு இன்னொரு அர்த்தம் என்ன? விரும்பக்கூடியவர். வலால் என்பதற்கு விரும்புதல் என்ற ஒரு அர்த்தமும் இருக்கு. ஃபஹதாக இலைஹா, அந்த நேரு வழியின் பக்கம் அல்லாஹ் உங்களுக்கு வழிகாட்டினான். வயகூனு தலாலு பிமஅனல் முஹப்பத்தி. ஆக இந்த அடிப்படையிலே தலால் என்பதற்கு என்ன பொருள் வரும்? மஹப்பத், அன்பு வைத்தல், நேசித்தல், விரும்புதல் என்ற பொருள் வரும். இந்த மாதிரி குர்ஆன்ல பயன்படுத்தப்பட்டிருக்கா தலால் என்ற சொல்லு மஹப்பத் என்ற அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. வமின்ஹு கௌலுஹு தஆலா காலு தல்லாஹி இன்னக லஃபி ضலாலிகல் கதீம். சூரா யூசுஃப்ல யூசுப், அதாவது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளைகள் தங்களுடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கும் பொழுது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யூசுப் நபியை நினைத்து கொண்டே இருப்பார்கள். அவங்க வந்ததுக்கு பிறகு யூசுப் நபியுடைய சட்டையுடைய வாசங்களுக்கு அதாவது கிடைக்குது, அவங்க வாசம் அடிக்குது, நீங்க எங்க போனீங்க, யாரை பார்த்தீங்க, இந்த மாதிரி கேட்கும்போது அந்த மக்கள் சொல்லுவாங்க, நீ அதே பழைய அன்புலேயே நீ இரு யூசுஃபை நினைத்து கொண்டு என்பதாக சொல்வார்கள். அந்த இடத்துல காலு தல்லாஹி இன்னக லஃபி ضலாலிகல் கதீம், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய பழைய வழிகேட்டில், அதாவது பழைய அன்பில் தான் இருக்கிறீர்கள். யார? யூசுப் நபியுடைய அன்பில் நீங்க இருந்தீங்களா, அந்த பழைய அன்பு, அந்த அன்பில் தான் நீங்கள் இருக்கிறீர்கள். ஆக இந்த இடத்துல தலால் என்பது மஹப்பத் என்ற அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த அர்த்தத்தை நம்ம வைக்கலாம். அப்ப என்ன அர்த்தம் வரும்? நபியே, நீங்கள் ஹிதாயத்தை நேசிப்பவராக அல்லாஹ் உங்களை கண்டார், அல்லாஹு தஆலா உங்களுக்கு வழிகாட்டினான். சரி, அப்ப இது எல்லாமே தலால் என்பதற்கு அரபி மொழியின்படி, இலக்கணத்தின்படி என்னென்ன பொருள்கள் வருமோ அந்த பொருள்களின் அடிப்படையில இமாம் அவர்கள் சொல்லிய கருத்து. சரியா? எல்லாம் எழுதி எத்தனை கருத்து வருதுன்னு நம்பர் போட்டுக்கங்க. நம்ம 5 வரைக்கும் சொல்லிட்டு வந்தோம். அநேகமா இது, அதாவது பாப்போமா, அல்லாஹும்ம ரப்பி ஜித்னி இல்மா, இது ஒரு கருத்தா, முதலாவது கருத்து. இரண்டாவது கருத்து, இது இரண்டாவது தாலன். சரியா? அடுத்ததாக இது
மூணாவது கருத்து, அடுத்து இது நாலாவது கருத்து, அடுத்து இது ஐந்தாவது கருத்து, அடுத்தது இது ஆறாவது, அடுத்தது இது 7, அப்புறம் 8, 9 நினைச்சாதான் இன்ஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் 9 அல்லது 10 இருக்குன்னு சொல்லிட்டு 9. இது வரைக்கும் 9 கருத்துக்களை இமாம் குர்துபி ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த வலால் என்பதற்கு ஷரியா அடிப்படையில், அதனுடைய இலக்கணத்தினுடைய பொருள் அடிப்படையில் என்னென்ன கருத்துகள் சாத்தியமானது என்பதையெல்லாம் நமக்கு விளக்கினாங்க. இப்போ பாருங்க, வக்கீல இதெல்லாம் வரலாற்று ரீதியான கருத்து, அடுத்து சொல்லக்கூடிய கருத்து. அப்புறம் இன்னும் சில, அதாவது இலக்கண ரீதியாக, இலக்கியம் ரீதியாக சில கருத்துக்களையும் சொல்லுவாங்க. என்ன சொல்கிறார்கள்? இதுவும் நம்ம ஏற்கனவே இப்னு கசீர்ல பார்த்தோம். வக்கீல வாலன் ஃபீ ஷிஆபி மக்கத, மக்காவுடைய கணவாய்களிலே, மக்காவுடைய மலை பாதைகளிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை தவறிவிட்டார்கள். ஃபஹதாக வரத்தக இலா ஜத்திக அப்துல் முத்தலிப், அல்லாஹ் தஆலா உங்களை மீண்டும் அப்துல் முத்தலிப் இடத்திலே, உங்களுடைய பாட்டனாரிடத்திலே கொண்டு வந்தான். قال ابن عباس رضي الله عنهما ظل النبي صلى الله عليه وسلم وهو صغير في شعاب مكة. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுடைய மலைப்பாதைகளிலே அவர்கள் சிறுவராக இருந்தபோது ஒரு முறை வழி தவறி சென்று விட்டார்கள். ஃபரஆஹு அபூ ஜஹ்லின் முன்சரிஃபன் அன் அக்னாமிஹி, அபூ ஜஹல் தன்னுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு திரும்பும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கொண்டான். ஃபரத்தஹு இலா ஜத்திஹி அப்துல் முத்தலிப், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாட்டனார் அப்துல் முத்தலிப் இடத்திலே அவர்களை கொண்டு வந்து சேர்த்தான். ஃபமன்னல்லாஹு அலைஹி பிதாலிக ஹீன ரத்தஹு இலா ஜத்திஹி அலா யதை அதுவிஹி, பின்னாடி காலத்தில் இவன் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பெரிய எதிரியாக ஆக போறான். அவனுடைய கரத்தாலேயே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய இடத்திற்கு சேர்த்தான். எப்படி மூசா நபியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, மூசா நபிக்கு யாரு பரம எதிரியாக இருக்க போகிறானோ அந்த ஃபிரௌனுடைய கையிலேயே வளர வைத்தானோ, வாழ வைத்தானோ, அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நடந்தது என்பதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சுட்டி காட்டுகிறார்கள். நம்முடைய நபிக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இடையில நிறைய ஒற்றுமை இருக்கும். புரியுதா? அதனாலதான் அல் குர்ஆன்ல நபிமார்களிலேயே அதிகமாக வரலாறு சொல்லப்பட்ட நபி யாரு? மூசா நபி. ஏன் அவர்களுடைய வரலாறும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வரலாறும் ரொம்ப அதிகமாக ஒத்து போகும். அதே போல மூசா நபியுடைய கௌமுடைய செயல்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய செயல்களுடைய உம்மத்துடைய செயல்களும் ரொம்ப ஒத்து போகும். நமக்கு அல்லாஹ் தஆலா எச்சரித்தான், மூசா நபியை அல்லாஹ் பின்பற்றணும். ஏன்? மூசா நபியை ரசூலுல்லாஹ் பின்பற்றணும். ஏன்? மூசா நபி அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வழிகாட்டப்பட்ட, தர்பியத்து செய்யப்பட்ட, வஹி கொடுக்கப்பட்ட நபி, ரசூல். இந்த பனு இஸ்ராயேல் கௌம் இருக்குது, இது வழிகட்டு போய் நாசமா போன கௌம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு பனு இஸ்ராயேலை எச்சரித்து அவர்களுடைய வரலாறுகளை சொல்லி, முஹம்மதுடைய உம்மத்தே இந்த பனு இஸ்ராயேலுடைய கூட்டத்தார்களுடைய வழியில போய்விடாதீர்கள் என்று நமக்கு எச்சரித்திருக்க, நாமும் என்ன செய்கிறோம்? யார் வழிகாட்டப்பட்டார்களோ அந்த மூசா நபியுடைய பாதையில போகாம அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், யார் வழிகட்டு அல்லாஹ்விடத்துல சாபத்திற்கு ஆளானார்களோ, யார் குரங்குகளாக பன்றிகளாக மாற்றப்பட்டார்களோ, யார் மீது அல்லாஹ்வுடைய கோபம் இறங்கியதோ அந்த யகூதிகளுடைய பாதையிலே இந்த உம்மத்து சென்று கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் மன்னிக்கணும். அந்த யகூதிகளிடத்துல நட்பு வைப்பதற்கும் கொஞ்சம் குழாவுவதற்கும் அவர்களுடைய செல்வத்திற்கும் இந்த உம்மத்து ஆசைப்பட்டு தங்களது முஸ்லிம் சமுதாயத்தையே கைவிடக்கூடிய ஒரு நிலைக்கு, ஒரு மோசமான நிலைக்கு உலகத்து கியாமத், அதாவது இதுவரைக்கும் வந்த முஸ்லிம் சமுதாயத்திலேயே இப்படி ஒரு கேவலமான முஸ்லிம் சமுதாயம் வந்ததில்லை. அந்த அளவு கேவலமான ஒரு நிலையில இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயம் இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாமெல்லாம் அல்லாஹ்விடத்துல நாளைக்கு மறுமையில குற்றவாளிகளாக நிற்போம். எப்போதை தவிர இதற்காக அல்லாஹ்விடத்துல வருந்தி தௌபா செய்து, யா அல்லாஹ் எங்களில் அறியாதவர்கள் யூதர்களிடம் நட்பு வைத்ததிலிருந்தும் அவர்களோடு பழகியதிலிருந்தும் அவர்களை தங்களுடைய பாதுகாவலர்களாக எடுத்துக்கொண்டதிலிருந்தும் முஸ்லிம்களுக்கு எதிராக யூதர்களுக்கு உதவி செய்ததிலிருந்தும் நான் உன்னிடத்தில் விலகி விடுகிறேன். இந்த வழிகட்ட முஸ்லிம்களுடைய செயல்களை நான் பொருந்தி கொள்ளவில்லை, இவர்களுடைய செயல்களிலிருந்து நான் உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்கிறேன் என்று மனதால் அல்லாஹ்விடத்திலே நாம் தௌபா செய்து இஸ்திக்ஃபார் செய்தாலே தவிர
அப்படி இல்லை என்றால் நாளை மறுமையிலே எந்த ஈமானும் எந்த இஸ்லாமும் பயன் தராது. இந்த ஒரு செயல், எந்த செயல்? முஸ்லிம்களுக்கு எதிராக யூதர்களை நேசிப்பதும் அவர்களுக்கு உதவி செய்வதும் அவர்களிடத்தில் நட்பு வைப்பதும் குஃபுர். ஒரு முஸ்லிமை இஸ்லாமை விட்டு வெளியேற்றி விடக்கூடிய செயல், நிரந்தரமான குஃபுரில் தள்ளக்கூடிய செயல். அல்லாஹ் பாதுகாக்கணும். அவர்கள் காபாவை நிர்வகித்தாலும் சரி, அவர்கள் 5 நேர தொழுகை வைத்தாலும் சரி, தொழுகையாளிகளை நிர்ணயித்தாலும் சரி, இது ஒரு வெளிப்படையான குஃபுர், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டு வெளியேறக்கூடிய குஃபுர் என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். நூற்றுக்கணக்கான குர்ஆனுடைய வசனங்கள் இதற்கு ஆதாரமாக இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் அல் குர்ஆனுடைய முதல் பகுதியை நம்ம படிக்கும்பொழுது அதனுடைய வசனங்கள் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் வரும். கவனிங்க. சரி, அடுத்ததுக்கு போவோம். வகால சயீத் இப்னு ஜுபைர், இந்த கருத்தையும் நம்ம நேற்றைய அமர்வுல பார்த்தோம். அந்த கருத்து தான் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக இமாம் குர்துபி சொல்றாங்க. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது வழி தவறி போயிருந்தாங்க. இப்னு அப்பாஸ் அவங்க சொன்னாங்க மக்காவுடைய அந்த பாதை என்று. இந்த இடத்துல கூடுதலாக, அதாவது சம்பவங்கள் பல நடந்திருக்கலாம், இறக்கப்பட்ட வசனம் ஒன்றாக இருக்கலாம், எல்லாமே சாத்தியமான ஒன்று. சயீத் இப்னு ஜுபைர் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் خرج النبي صلى الله عليه وسلم مع أمه أبي طالب في سفر فأخذ إبليس بزمام الناقة في ليلة ظلماء فعدل بها عن الطريق فجاء جبريل عليه السلام فنفخ إبليس نفخة وقع منها إلى أرض الهند ورده إلى القافلة فمن الله عليه بذلك. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தந்தையின் சகோதரர் அபூ தாலிபோடு ஒரு பயணத்தில் சென்று கொண்டிருந்த போது இப்லீஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பெண் ஒட்டகையின் கடிவாளத்தை பிடித்து கடுமையான ஒரு இருள் சூழ்ந்த இரவிலே அந்த, அதாவது காஃபிலாக்கள் செல்லக்கூடிய, வியாபார கூட்டம் செல்லக்கூடிய, கார்வான் செல்லக்கூடிய அந்த பாதையிலிருந்து விலகி வேறொரு பாதைக்கு இழுத்து சென்று விட்டான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து இப்லீஸ ஒரு ஊதுனாங்க பாருங்க, அவ்வளவுதான். ஷைத்தான் அங்கேருந்து பறந்து வந்து உளுந்தவங்க தான். எங்க விழுந்துட்டாங்க? நேற்று அறிவிப்புல வந்து நம்ம ஹபஷான்னு பார்த்தோம். இந்த அறிவிப்புல வந்து இந்தியாவில் வந்து விழுந்துட்டான். இல்ல அன்னைக்கு விழுந்தவன் இன்னைக்கு வரைக்கும் போல இருக்கு. அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். வக்கா மின்ஹா இலா அர்தில் ஹிந்தி, இந்தியாவில், ஹிந்துனா இந்தியா, இந்தியாவில் வந்து விழுந்தான். புரியுதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் மீண்டும் கொண்டு வந்து அவர்களுடைய வியாபார காஃபிலாவோடு கொண்டு வந்து சேர்த்து விட்டார்கள். இது இந்த வரலாற்று அடிப்படையில் சொல்லப்படக்கூடிய 2வது கருத்து. 3வது கஅபுல் அஹ்பார், இவங்களும் ஒரு பெரிய மார்க்க அறிஞர், அனிமா தாபிஈன்கள வருவாங்க நினைக்கிறேன். யூத மதத்தினுடைய மிகப்பெரிய ஒரு கல்விமானாக இருந்தவர். இஸ்லாமை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு சஹாபாக்களிடத்தில் குர்ஆன் ஹதீஸை படித்து பெரிய ஒரு அறிஞராக ஆனவர்கள். வகால கஅபுன், புரியுதா நான் பேசுறது? தஃப்சீரு உங்களுக்கு இந்த அளவுக்கு விளக்கம் வேணாம்னு சொன்னா வெறும் தபரியை மட்டும் சுருக்கமா பார்த்துட்டு போவோம். இதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கா? இவ்வளவு விளக்கங்கள் நம்முடைய முன்னோர்களுடைய புத்தகங்களை எழுதி வைக்கப்பட்டிருக்குதே, இதெல்லாம் நமக்கு படிக்கிறதுக்கு அல்லாஹ் தஆலா வாய்ப்பு கொடுத்தானேன்னு சந்தோஷமா இருக்கா? என்னடா இந்த ஆலிம்ஸா உட்கார்ந்துக்கிட்டு ஒரே ஒரு ஆயத்துக்கு இவ்வளவு விளக்கத்தை சொல்லிட்டு இருக்கிறாரு, நம்ம சட்டிப்பானையை தான் கடைசியில் போய் உருட்ட போறோம், நமக்கு எதுக்கு இதெல்லாம்? மத்தியானம் சாம்பார் வச்சோமா, பொரியல் வச்சோமா, ராத்திரி சாயந்தரத்துக்கு தோசை சுட்டோமா, சாப்பிட்டோமான்னு நம்ம போறோம், நமக்கு எதுக்கு இதெல்லாம் வம்பு அப்படின்னு இருக்கீங்களா? கவனிங்க. அல்லாஹுமே சிர், அல்லாஹுமே சிர். கல்விதான் நம்முடைய ரூஹுக்கு உண்டான சாப்பாடு, புரியுதுங்களா? உடலுக்கு உண்டான சாப்பாடு இருக்குது, நமக்கு புரிய மாட்டேங்குது. நீங்கள் என்னத்தான் பிறந்ததுலேருந்து மோத்தா போகிற வரைக்கும் 3 வேளை பிரியாணியாக சாப்பிட்டாலும் சரி, இந்த துன்யாலேயே போயிடும் கதை, எல்லாமே போச்சு, முடிஞ்சா கபருக்கு எதுவுமே வராது. இந்த சோறை சாப்பிட்டு உணவை சாப்பிட்டு சேர்த்த உடல் இருக்கு பாருங்க, அதையும் மண்ணு தின்னு போயிடும். ஆனால் நம்ம சேர்த்த கல்வி இருக்கு பாருங்க, இப்போ படிக்கிற கல்வி இருக்கு பாருங்க, ஒரு வசனமும் நம்முடைய ரூஹுக்குண்டான ரிஸ்க், ரூஹுக்குண்டான கிதா, உணவு. இந்த ரூஹு, இந்த இல்மு போக 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 அவ்வளவு ஒரு ஒளிமிக்க ரூஹாக அல்லாஹு தஆலா இந்த ரூஹ ஆக்குவான். அதனாலதான் கல்விக்கு இன்னொரு பெயர் என்ன? ரூஹ். இப்போ ஏற்கனவே ஷூரால படிச்ச பாருங்க, மா குன்த தத்ரி மல் கிதாபு வல் ஈமான் வலாக்கின் ஜஅல்னாஹு ரூஹன் வலாக்கின் ஜஅல்னாஹு ரூஹன். இதான் நேற்று கூட படிச்சோமே. இது வந்து ஒரு ரூஹ், இல்மு என்ன? ஒரு ரூஹ். இந்த ரூஹு தான், இந்த இல்மு தான் நம்முடைய ரூஹை வந்து அல்லாஹ்விடத்தில் உயர்த்தக்கூடியது.
புரியுதா? அதனால கவனிங்க, நல்லா கவனிங்க, எழுதுங்க. நீங்களும் ஒரு ரெக்கார்டு போட்டுக்குங்க இன்ஷா அல்லாஹ். இன்னும் நமக்கு மற்ற வேலைகள்லாம் முடிஞ்சிருச்சு. இனிமேல் எல்லா பாடங்களும் எடிட் செஞ்சு நம்ம உங்களுக்கு யூடியூப்பில் ஏற்றிடுவோம். அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சு எப்போதும் கேட்டுக்கொள்ளுங்க. எல்லாரும் ஒரு கம்ப்யூட்டர் வச்சுக்கொள்ளுங்க. நிறைய, அதாவது ஹார்ட் டிஸ்க், பெரிய அந்த ஸ்டோரேஜ் உள்ள ஹார்ட் டிஸ்க் வச்சுக்கிட்டு பயான்கள்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சு கேளுங்க. உங்கள் குடும்பத்தார்களோட உட்கார வச்சு ஒரு நாளைக்கு 20 நிமிஷம் 15 நிமிஷம் அந்த மாதிரி கேட்க வைங்க இன்ஷா அல்லாஹ். வகால காபுல் அஹ்பார் ரலியல்லாஹு அன்ஹு ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு கருத்து சொல்றாங்க. நான் அந்த கருத்தை முதல்ல உங்களுக்கு சம்பவமா உங்களுக்கு நான் சொல்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த உடனே யாரிடத்தில் ஒப்படைக்கப்பட்டார்கள்? ஹலீமாவிடத்தில் ஒப்படைக்கப்பட்டார்கள். ஹலீமா சாதியாவிடத்தில் அவர்கள் ஒப்படைக்கப்பட்டார்கள். அரபுகளிடத்தில் இருந்த அந்த வழக்கத்தின்படி ஹலீமா குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்களா, போயிட்டு அந்த 2 வருஷம் கழிச்சு குழந்தைய விடுறதுக்காக வேண்டி வரும் பொழுது மக்காவுடைய வாசல்ல உள்ளார நுழையும் பொழுது சிறிது தங்கிட்டு அவங்க உள்ளார நுழையலாம் என்று தங்களுடைய காஃபிலாவோட அந்த மக்காவுடைய வாசல்ல தங்கினா கொஞ்ச நேரத்துக்கு ஜஸ்ட் ஒரு ரிலாக்ஸுக்கு வந்துட்டோம், ஊர் வந்துருச்சு, உள்ளார போகிறோம், ரெடி ஆகி போவோமே, அந்த மாதிரி இருக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கீழே வைத்து விட்டு தன்னுடைய ஆடைகளை அவர்கள் சரி செய்கிறார்கள். திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது. ஆடையை சரி செஞ்சுட்டு என்னடா சத்தம் கேட்டுச்சே அப்படின்னு பார்த்தா அங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணவில்லை, குழந்தைய காணல. சரியா? அதுக்கு முன்னாடி அந்த மக்காவுடைய வாசலுக்குள்ளார வரும் பொழுது ஒரு சத்தத்தை அவர்கள் செவியுறுகிறார்கள். அவங்க காதுக்கு ஒரு சத்தம் கேட்குது. அந்த சத்தத்தில் என்ன வருகிறது? ஹனி அன் லக யா புத்ஹா மக்கா அல் யௌம யுரத்து இலைக நூரு வத்தீனு வல் பஹாஉ வல் ஜமால். மக்காவின் பள்ளத்தாக்கே, உனக்கு மகிழ்ச்சி உண்டாகட்டும், உன் பக்கம் ஒளியும் மார்க்கமும் பிரகாசமும் வெளிச்சமும் திரும்ப கொண்டு வரப்படுகிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகையை பற்றி ஒரு சொல்லப்பட்ட ஒரு மறைவான ஒரு சத்தத்தை அவர்கள் கேட்கிறார்கள். சரி, அது என்ன சத்தம்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாதல்லவா, அதை அவங்க ஒரு பொருட்டா எடுத்துக்கல. அதுக்கப்புறமா தன் குழந்தையை வைத்து விட்டு தன்னுடைய ஆடையை சரி செய்யும் பொழுதுதான் ஒரு திடுக்கிடக்கூடிய ஒரு சத்தத்தை அவர்கள் செவியுகிறார்கள். அதற்கு பிறகு அவர்கள் பார்த்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணவில்லை. அப்போ கூடி இருந்தவர்களிடத்துல, மக்களே, நான் கொண்டு வந்து இந்த குழந்தையை யாராவது பார்த்தீங்களா என்பதாக அவர்கள் பதறி போய் கேட்குறாங்க. மக்கள் சொல்றாங்க, நாங்கள் எந்த குழந்தையுமே பார்க்கலையே என்பதாக. அப்போ ஹலீமா அவர்களுக்கு ரொம்ப கவலையாகிவிட்டது. சொல்கிறார்கள், நான் கடுமையாக சத்தமிட்டேன், வா முஹம்மதா, முஹம்மதை காணலையே, முஹம்மதை காணவில்லையே என்று. அப்போ ஒரு வயசான கிழவர் தன்னுடைய தடியின் மீது ஊண்டியவராக அங்க வருகிறார். அவர் என்ன சொல்றாரு, நீ போய் மக்காவுல அந்த பெரிய சிலை இருக்கிறது பார், அந்த சிலை இடத்துல போய் சொல்லு, இந்த மாதிரி நான் கொண்டு வந்த குழந்தையை காணோம், அந்த குழந்தையை நீ திருப்பி கொடு என்பதாக அந்த சிலை இடத்துல சொல்லு என்பதாக சொல்லிட்டு அவர் முன்னாடி போய் அந்த சிலையை தவாப் செஞ்சுட்டு அந்த சிலையுடைய நெற்றியை முத்தமிட்டுட்டு அந்த சிலையை பார்த்து சொல்றாரு, என்னுடைய கடவுளே, நீ குறைஷிகளுக்கு எப்போதுமே ஒரு உபகாரம் தான் செய்து கொண்டிருக்கிறாய். இதோ ஹலீமா சாதியா தன்னுடைய குழந்தை தவறிவிட்டது என்று பதறி கொண்டிருக்கிறாள், நீ விரும்பினால் அந்த குழந்தை அவருக்கு நீ திரும்ப கொடு என்பதாக சொல்கிறார். ஆனா இவருடைய இந்த பிரார்த்தனை முடிஞ்ச உடனே அங்க பெரிய சிலை ஹுபுல் சிலை, அது அப்படியே தலை குப்புற விழுந்தது மட்டுமல்ல, அங்கு இருந்த மற்ற சிலைகளும் கீழே விழுந்து விட்டன. அந்த சிலைகளிடமிருந்து சத்தம் வந்தது, ஓ வயதானவரே, எங்களை விட்டு நீங்கள் தூரமாக சென்று விடுங்கள், இந்த முஹம்மதுடைய கரத்தால் தான் நாங்கள் அழியப் போகிறோம் என்பதாக ஒரு சத்தத்தை அவர் கேட்கிறார். அவர் தன்னுடைய கைத்தடியை போட்டுட்டு அப்படியே நடுநடுங்கி போயிருக்கிறார். அப்ப தன்னோட கூட வந்து ஹலீமாவிடத்துல சொல்றாங்க, இந்த குழந்தைக்கென்று ஒரு ரப்பு இருக்கிறான், அவன் இந்த குழந்தையை கைவிட மாட்டான், அதனால நீ பொறுமையா இந்த குழந்தையை தேடு என்று சொல்லி இதிலிருந்து அவர் விலகி சென்று விடுகிறார்.
அப்போ குறைஷிகள் எல்லாம் அப்துல் முத்தலிப் இடத்துல போய் இந்த மாதிரி சொல்றாங்க, மக்கா முழுக்க தேடுகிறார்கள், ஆனால் கிடைக்கவில்லை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ அப்துல் முத்தலிப் காபாவை 7 முறை தவாப் செய்துவிட்டு அல்லாஹ்விடத்துல துஆ செய்றார், யா ரப்பி ருத்த வலதி முஹம்மதன் உர்துதுஹு ரப்பி வத்தஹித் இன்தி யதா யா ரப்பி இன்ன முஹம்மதன் லம் யூஜதா ஃபஷமுல கௌமி குல்லஹும் தபதுதா. என்னுடைய குழந்தை முஹம்மதை காணல, அவனை எனக்கு நீ திருப்பி கொடுப்பாயாக, அதற்காக நீ என்னிடத்துல என்னென்ன வாக்குகளை வாங்க வேண்டுமோ வாங்கிக்கொள் எனது இறைவா, முஹம்மதை காண. வ இன்ன முஹம்மதன் பிவாதி திஹாமத இன்த ஷஜரத்தி சம்ரி ஃபஸார அப்துல் முத்தலிப் ஹுவ வரகத் இப்னு நௌஃபல் ஃபஇத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காயிமுன் தஹ்த ஷஜரத்தின் யல்அபு பில் அக்ஸானி வ பில் வரகி. சரி, அப்ப இந்த மாதிரி துவா கேட்ட உடனே அப்துல் முத்தலிப் ஒரு சத்தத்தை செவியுறுகிறார், மக்களே நீங்க பதறாதீங்க, கத்த வேண்டியது கிடையாது, முஹம்மதுடைய ரப்பு கண்டிப்பாக அவரை கைவிட மாட்டான், அவரை அல்லாஹு தஆலா வீணாக்கி விட மாட்டான். முஹம்மது திஹாமாவுடைய பள்ளத்தாக்கிலே இந்த சம்ரா மரத்திற்கு கீழே அவர் இருக்கிறார் என்று அந்த அறிவிப்பை கேட்கிறாங்க. அப்துல் முத்தலிபும் வரக்காவும் ஓடி சென்று அங்கே பார்த்தபோது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மரத்திற்கு கீழே கிளைகளோடும் அந்த மரத்தின் இலைகளோடும் விளையாண்டு கொண்டிருந்தார்கள். அங்கிருந்து அப்துல் முத்தலிப் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து வருகிறார். இப்படி ஒரு சம்பவத்தை காபுல் அஹ்பார் அவங்க அறிவிப்பதை பதிவு செய்யறாங்க இமாம் குர்துபி. சரி, இப்ப இதெல்லாம் என்ன, வரலாற்று ரீதியாக சொல்லப்படக்கூடிய அறிவிப்பு. சரியா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காணா போனது அவங்க மக்காவுடைய பள்ளத்தாக்குல யதார்த்தமா காணா போனதா, அல்லது வியாபார கூட்டத்தோட அவங்க சிரியா சென்ற போது அபு தாலிபோட அப்ப காணா போனதா, அல்லது ஹலீமா அவர்கள் கொண்டு வரும் பொழுது அப்ப காணா போனதா, இதெல்லாம் வரலாற்று அறிவிப்புகள். ஒவ்வொரு அறிஞரும் தங்களுக்கு கிடைத்த தகவலை கொண்டு நமக்கு தகவல் தராங்க. இது எல்லாமே நடந்திருக்கலாம். புரியுதா? அடுத்த கருத்து, வக்கீல வஜதக ضالன் லைலத்துல் மிஅராஜ். மிஅராஜுடைய இரவுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா ضالலாக பெற்றுக்கொண்டான். அதாவது என்ன செய்யணும், எங்க போகணும், ஹீன இன்சரஃப அன்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் காபால இருந்து அழைச்சிட்டு போனாங்க, பைத்துல் முகத்தஸுக்கு கூட்டிட்டு போனாங்க. அங்க தொழுகை நடந்துச்சு. அதுக்கப்புறமா அங்கே இருந்து வானம், முதல் வானம், 2வது வானம், 3வது வானம், 4வது வானம், 5வது வானம், 6வது வானம், 7வது வானம். அதுக்கு பிறகு அரிசி கிட்ட போகும் பொழுது இதுக்கு மேல நான் வர முடியாது, என்னுடைய எல்லை முடிந்து விட்டது, இதற்கு மேல நீங்கள் தான் செல்ல வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தனியாக விட்ட போது எங்க போறது, எப்படி போறது, புதிய இடமாக இருக்கிறதே, வானலோகமாக இருக்கிறதே என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திகைத்திருந்த போது அல்லாஹ்வை சந்திப்பதற்காக அல்லாஹ்விடத்தில் எப்படி நெருங்க வேண்டும் என்ற வழிகாட்டுதலை அல்லாஹு தஆலா கொடுத்ததை இந்த இடத்தில் ضالன் ஃபஹதா என்ற வசனத்தின் மூலமாக சொல்லப்படுவதாக ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. கவனிங்க, வக்கீல வஜதக ضالன் லைலத்துல் மிஅராஜ், மிஅராஜுடைய இரவிலே நீங்கள் வழி தவறியவராக இருந்தீர்கள். எப்பொழுது, ஹீன இன்சரஃப அன்க ஜிப்ரீல் உங்களை விட்டு திரும்பிய போது, வஅன்த லா தஅரிஃபு த்தரீக், நீங்கள் அங்கே வானத்திலே பாதையை அறியாமல் இருந்தீர்கள். ஃபஹதாக இலா சாக்கில் அர்ஷி, அர்ஷுடைய காலின் பக்கம் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு வழிகாட்டினான். وقال أبو بكر الوراق وغيره ووجدك ضالا أي تحب أبا طالب فهداك إلى محبة ربك. ضالا என்பதற்கு நேசிக்கக்கூடியவராக, முன்னாடி சொன்ன கருத்துக்கு இப்ப சொன்ன கருத்துக்கும் இடையில வித்தியாசம். நேசிப்பதனால் அங்க ஹிதாயத்தை நேசிப்பவராக என்று, இந்த இடத்துல அபூ தாலிபை நேசிப்பவராக நீங்கள் இருந்தீர்கள். அல்லாஹு தஆலா உங்களுக்கு தன்னை நேசிப்பதின் பக்கம், அதாவது ரப்பை நேசிப்பதின் பக்கம் வழிகாட்டினான். நீங்க நபியாக ஆக்கப்பட்டுட்டீங்க, இனிமே உங்களுடைய கல்புல முஹப்பத்து அல்லாஹ் ஒருவனின் மீதே பரிபூரணமாக இருக்க வேண்டும் என்று முஹப்பத்துல்லாஹ்வின் பக்கம் அல்லாஹ் வழிகாட்டினான். கவனிங்க, வஜதக ضالன், அதாவது துஹிப்பு அபா தாலிபின், அபூ தாலிபை நீங்கள் நேசிப்பவராக அல்லாஹ் உங்களை பெற்றுக்கொண்டான். ஃபஹதாக இலா மஹப்பத்தி ரப்பிக, உம்முடைய ரப்பை நேசிப்பதின் பக்கம் அல்லாஹ் வழிகாட்டினான். ஆக அல்லாஹ் அல்லாத யாரையும், நல்ல கவனிங்கம்மா, அல்லாஹ் அல்லாத யார் ஒருவரையும் அல்லாஹுவை நேசிப்பது போன்று அதிகப்படியாக, அதாவது பைத்தியம் பிடிச்ச மாதிரி நேசிக்கிறாங்கன்னு சொல்றாங்கல்ல, அது யாரா இருந்தாலும் சரி, அந்த மாதிரி நேசம் யார் மீதும் இருக்கக்கூடாது, அல்லாஹ் ஒருவன் மீதே தவிர. மற்றபடி உறவுகள் மேல, தாய் தந்தை குடும்பம், கணவன் மனைவி, பிள்ளைகள், நண்பர்கள், சகோதரர்கள்,
அன்பு இருக்கலாம். அந்த அன்பு எப்படி இருக்கணும்? ஒரு இரத்த உறவனுடைய அன்பு, அதே போல ஆகிரத்துக்கான அன்பா இருக்கணுமே தவிர, எப்படி ஒரு அடியான் அல்லாஹுடைய தேடலில் அல்லாஹுவின் மீது அளவு கடந்த அன்பு வைப்பானோ அந்த அன்புடைய தரத்தை படைப்புகள் மீது வைக்கக்கூடாது. அல்லாஹு தஆலா யாக்கூப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சோதித்ததே என்ன காரணம் என்று சொல்கிறார்கள்? யூசுப் நபியின் மீது அவ்வளவு பெரிய அன்பு வைத்திருந்தார்கள். ஒரு நேரம் அவங்க தொழுது கொண்டிருக்கும் போது அந்த யூசுப் நபியுடைய அன்பு மிகைத்து தொழுகையிலேயே திரும்பி பார்த்து விட்டார்கள் யூசுப் நபியை. அந்த ஒரு தப்புக்காக வேண்டி அல்லாஹு தஆலா யூசுப் நபியை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து ஏறக்குறைய 18 ஆண்டுகளோ 22 ஆண்டுகளோ பிரித்து விட்டார். அப்ப அந்த மாதிரி இன்றைக்கு நமக்கு நடந்தா என்ன ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம். தொழுகையில அல்லாஹ் அல்லாத ஒருவரை நேசித்ததற்காக நபிமார்கள் சோதிக்கப்பட்டது போன்று நமக்கு சோதனை வரணும் என்று வந்தா தாங்க முடியுமா? ஒரு ரக்காத்துல எத்தனை 100 விஷயங்களை நம்ம சிந்திச்சிடும். இதுக்கெல்லாம் அல்லாஹ் நம்மளை பிடிச்சா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. கடைசியில் எங்கேயாவது 7 கடல் தள்ளி காட்டுல தான் கொண்டு போய் அல்லாஹ் நம்மளை போடுவான். அதோட மௌத்து வந்துடும். அல்லாஹ் தான் பாதுகாக்கணும் பாருங்க. ஆனா நம்ம எப்படி இருக்கும் பாருங்க. இதுல வேற நமக்கு பெருமை, நம்ம பெரிய பக்குவப்பட்டோம், ஆலிமாயிட்டோம், அறிஞர் ஆயிட்டோம், நம்ம அதை படிக்கிறோம் இதை படிக்கிறோம், நம்மெல்லாம் ரொம்ப பெர்ஃபெக்ட் நம்மெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல வேற மண்டையில மட்டும் ஒரு 100 கிலோ கனம் இருக்குது. உடம்பு 50 கிலோவா இருக்கும், ஆனா மண்டையில உள்ள கனம் இருக்கு அது 100 கிலோவா இருக்கும். பெருமை அந்த அளவுக்கு, புரியுதா? அவ்வளவு அறிஞர்கள் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லுவாங்களா, யா அல்லாஹ் மா அரஃப்னாக ஹக்க மாரிஃபத்திக் மா அரஃப்துக ஹக்க மாரிஃபத்திக். இது மலக்குகள் சொல்றதாகவும் அறிவிக்கப்படுது. அதாவது யா அல்லாஹ் உன்னை நான் எப்படி அறிய வேண்டுமோ அப்படி அறியவில்லையே, ஒமா அபத்துக ஹக்க இபாதத்திக் உன்னை எப்படி வணங்க வேண்டுமோ அப்படி என்னால் வணங்க முடியவில்லையேன்னு சொல்லி. எதுவும் இந்த நிலைமையில இரவு ஃபுல்லா தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். பாதி இரவு தொழுதுகிட்டு இருந்தாங்களாம். அவங்க ஒரு தடவை கடை தெருவுக்கு போது மக்கள் சொன்னாங்களா, இவரும் ராத்திரி ஃபுல்லா தொழுகிறவர்னு. அல்லாவே மக்கள் என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ரப்பே, நானும் உனக்கு பாதி இரவு தானே தொழுகிறேன்னு சொல்லிட்டு கடைசியில வாழ்நாளெல்லாம் முழு இரவு தொழக்கூடியவங்களா ஆயிட்டாங்க. யா ரஹ்மர் ரஹீமீன். எல்லாத்துலயும் ஓட்ட, ஆனா மண்டையில கனம் மட்டும் கிலோ கணக்குல இருக்கும். யா ரப்பி ஜித்னி இல்மா ரப்பி ஜித்னி இல்மா அல்லாஹும்ம அஸ்லிஹ்னி வ அஸ்லிஹ் லி ஷஅனி. அடுத்து வகால பஸ்ஸாம் இப்னு அப்துல்லாஹ் வ வஜதக ضالன் பினஃப்ஸிக லா தத்ரி மன் அன்த. ضالன் என்றால் அறியாதவராக என்றால் யாரை அறியாதவரா? உங்களையே நீங்கள் அறியாதவராக இருந்தீர்கள். நீங்கள் யார் என்று நீங்கள் யார், உங்களுடைய நிலைமை என்ன, நீங்கள் எப்படிப்பட்டவராக ஆக போகிறீர்கள் என்பதை அல்லாஹ் உங்களுக்கு அறிவித்துக் கொடுத்தான், உணர்த்தி கொடுத்தான். வகாலல் ஜுனைதியு ووجدك متحيرا في بيان الكتاب فعلمك البيان ببيانه لتبين للناس ما نزل إليهم. சொல்கிறார்கள் ஜுனைத் அவர்கள், இந்த இடத்துல ضالன் என்றால் முத்தஹய்யிரன் திகைத்தவராக. எது விஷயத்தில் திகைத்தவராக? இந்த வேதத்தை மக்களுக்கு எப்படி விளக்கி கொடுக்க வேண்டும் என்பதில் திகைத்தவராக இருந்தீர்கள். அல்லாஹு தஆலா இந்த வேதத்தினுடைய விளக்கத்தை உங்களுக்கு கொடுத்தான். இந்த வேதத்தை மக்களுக்கு நீங்கள் எப்படி விளக்கி கொடுக்க வேண்டும் என்பதற்காக. அல்லாஹு தஆலா சூரா அன்-நஹ்ல்ல சொல்கிறான் அல்லவா, லிதுபய்யின லஹுமுல்லதி இக்தலஃபு ஃபீஹி. சூரா அன்-நஹ்ல்ல 64வது வசனம். 2 இடத்துல வருது, அதுல ஒரு இடத்துல இது 64ல வருது. ஆக ஜுனைதி அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது ضالன் என்றால் முத்தஹய்யிரன், இந்த குர்ஆனை மக்களுக்கு எப்படி விளக்கி கொடுக்க வேண்டும் என்பதில் நீங்கள் திகைத்தவராக குழம்பியவராக இருந்தீர்கள். அல்லாஹ் அதற்குண்டான விளக்கத்தை, அறிவை, ஞானத்தை உங்களுக்கு கொடுத்து இந்த குர்ஆனை மக்களுக்கு புரியும்படி செய்வதற்குண்டான அருளை உங்களுக்கு கொடுத்தான். இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த கருத்து தான் எனக்கு ரொம்ப பிரியமான கருத்து, ரொம்ப ஒரு ஏற்றமான கருத்து என்பதை அவர்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. கடைசியில் அவங்க சொல்லுவாங்க, வகால பஅதுல் முத்தகல்லிமீன், சில அதாவது தர்க்கக்கலை அறிஞர்கள், இல்முல் கலாம்னு சொல்லுவாங்க. இதை இமாம் குர்துபி அதிகமாக விரும்ப மாட்டாங்க. சில நேரங்கள் அவங்களுடைய கருத்து நல்லா இருந்தா அந்த கருத்தை எடுத்து சொல்லுவாங்க. தத்துவக்கலை அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், ضالன் என்று எப்போது சொல்லுவோம் என்பது இலக்கியத்துல பாலைவனத்தில் தனியா ஒரு மரம் நின்று கொண்டிருந்தால் அந்த மரத்திற்கு ضال என்று சொல்வார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா பாலைவனத்தில் தனியாக இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒற்றை மரத்திற்கு ஒப்பிட்டு சொல்கிறான். அந்த ஒற்றை மரம் என்பது பாலைவனத்தில் ஒரு அடையாளம். நம் பாலைவனத்தில் யாராவது தவறி போயிட்டா கடைசியில அங்க இங்க என்று தேடி போய் அந்த ஒற்றை மரத்துக்கு வந்துருவாங்க. அப்ப நம்ம காணா போனவங்களை தேடும் பொழுது எங்க இருப்பாரு, காணா போயிட்டாரு,
சரி அந்த மரத்திட்ட போய் நம்ம இளைப்பாருவோம், அந்த மரத்திட்ட போய் நம்ம இருப்போம், அவரும் அங்க தேடி வந்துடுவார். இது மக்களுக்கு மத்தியில ஒரு புரியப்பட்ட அறியப்பட்ட ஒரு அடையாளமாக இருக்கும். அந்த காலத்துல பாலைவனத்துல அந்த மாதிரி மரங்கள் இருந்தா வேற என்ன செய்வது, தேடி தேடி அந்த நிழலையாவது போய் நம்ம எதிர்பார்ப்போம். மக்கள் அங்க வருவாங்க நம்முடைய காஃபிலா என்று. அவங்களும் சரி நம்ம தவறி போனவனை காணோம், ஒருவேளை அந்த மரத்துக்கிட்ட போயிருக்கானு தெரியல, நம்மளும் அங்க போவோம் அப்படின்னு வருவாங்க, கடைசியில சந்திச்சுப்பாங்க. இப்படிப்பட்ட பாலைவனத்திலே தன்னந்தனியாக ஒற்றையாக நிற்கக்கூடிய அந்த மரத்திற்கு தால் என்று சொல்லப்படும். அதன் மூலமாக மக்கள் வழியை அடைந்து கொள்வார்கள். அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தகைய ஒற்றை மரத்திற்கு ஒப்பாக்கப்பட்டு, நபியே நீங்கள் மட்டும் தன்னந்தனியாக இந்த மார்க்கத்தில் இருந்தீர்கள், உங்களது மார்க்கத்திலே உங்களை தவிர வேறு யாரும் இல்லை, உங்கள் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹுவின் பக்கம் மக்கள் வரக்கூடிய வழியை இந்த மக்களுக்கு காண்பித்து கொடுத்தான் என்ற விளக்கத்தை இந்த தத்துவக்கலை அறிஞர்கள் கூறுகிறார்கள். வகால பஅதுல் முத்தகல்லிமீன் இதா வஜதத்தில் அரபு ஷஜரத்தன் முன்ஃபரிதத்தன் ஃபீ ஃபலாத்தின் மினல் அர்தி லா ஷஜர மஅஹா سموها ضالة فيهتدى بها إلى الطريق. فقال الله تعالى لنبيه محمد صلى الله عليه وسلم ووجدك ضالا أي لا أحد على دينك, உங்களுடைய மார்க்கத்தில் வேற யாரும் இல்லாம இருந்தாங்க, அந்த வஹீதுன் நீங்க தனியா இருந்தீங்க, லைஸ மஅக அஹதுன் உங்களோட யாரும் இல்ல, ஃபஹதைது பிகல் ஹல்க இலைய உங்கள் மூலமாக படைப்புகளுக்கு என் பக்கம் நான் வழிகாட்டினேன். இந்த விளக்கங்களை எல்லாம் சொல்லிவிட்டு இமாம் குர்துபி சொல்றாங்க, ஹாதிஹில் அக்வாலு குல்லுஹா ஹிசானுன், இந்த கருத்துகள் எல்லாமே ரொம்ப நல்ல கருத்து தான். சும்ம மின்ஹா மாஹுவ மானவியுன் வ மின்ஹா மாஹுவ ஹிஸ்ஸியும், சில கருத்துகள் பொருளின் அடிப்படையிலே சொல்லப்பட்டது, சில கருத்துகள் வரலாற்றின் அடிப்படையிலே சொல்லப்பட்டது. வல் கௌலுல் அஹீரு அஅஜபு இலைய, கடைசியாக சொல்லப்பட்ட கருத்து, அதாவது குர்ஆனுடைய விளக்கத்தை நீங்கள் தெரியாமல் இருந்தீர்கள், குர்ஆனுடைய வஹீயுடைய விளக்கத்தை அல்லாஹ் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தான் என்ற கருத்து எனக்கு ரொம்ப பிரியமான கருத்து என்று அவர்கள் சொல்கிறார்கள். அது போக சில கருத்துக்களை இமாம் அவங்க சொல்றாங்க, சொல்லிட்டு அந்த கருத்துக்களை அவங்களும் மறுத்துறாங்க. அதனால நமக்கு அது தேவையில்லை. அதுல ஒரே ஒரு கருத்து ஏற்கனவே நம்ம தஃப்சீர் தபரில படிச்சிட்டோம். அதாவது முஷ்ரிக்கான கூட்டத்தார்களுக்கு மத்தியிலே அவர்களால் சூழப்பட்டவராக நீங்கள் இருந்தீர்கள், அவர்களிலிருந்து உங்களை பிரித்து அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டினான். அதே போல இன்னொரு கிராத் ஒன்று இமாம் குர்துபி பதிவு செய்யறாங்க. அதுல வஜதக லால்லன், லால்லன் என்று ஃபத்ஹத்தைனுக்கு பதிலாக வஜதக லால்லுன் ஃபஹதா என்று வருகிறது. அதாவது வழிகட்டவர் யார் உங்களை கண்டுகொண்டாலும் உங்கள் மூலமாக அல்லாஹ் அவருக்கு வழிகாட்டுவான் என்ற அர்த்தம். அப்போது சரிங்களா, இது ஒரு கருத்து. வக்கீல வஜதக லால்லன் லா அது அடுத்த ஒரு கருத்து சொல்றாங்க. அந்த இடையில ஒரு கருத்து தான் அவங்க மறுக்கிறாங்க, மற்ற கருத்தெல்லாம் அவங்க ஆமோதிக்கிறாங்க. அந்த கருத்து என்னன்னு சொன்னா, வக்கீல வஜதக ضالن اي لا يهتدي اليك قومك ولا يعرفون قدرك فهدى المسلمين اليك حتى آمنوا بك. நபியே உங்களை அவன் ضالலாக, அதாவது தவறியவராக பெற்றுக்கொண்டான். தவறியவர்னா என்ன அர்த்தம்? உங்களை உங்களுடைய சமுதாய மக்கள் அறியாதவர்களாக இருந்தார்கள். உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியம், மரியாதை, மதிப்பு இதையெல்லாம் தெரியாதவராக உங்களுடைய கௌம் இருந்தார்கள். உங்களை நபியாக ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தார்கள். வலா யஅரிஃபூன கத்ரக், உங்களுடைய மதிப்பை அறியாதவர்களாக இருந்தார்கள். அல்லாஹு தஆலா உங்களுடைய மதிப்பை அறியக்கூடிய ஒரு முஸ்லிம் சமுதாயத்தை உருவாக்கி உங்களுக்கு கொடுத்தான். அவர்கள் உங்களை நம்பிக்கை கொண்டார்கள். புரியுதா? அப்ப இந்த கருத்தின் அடிப்படையிலையும் இந்த லால் என்பதும் அதே போல ஹதா என்பதும் கௌமுக்கு சொல்லப்படக்கூடிய ஒன்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்கள் நபி என்று அறியாதவர்களாக ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களிலிருந்து சிலரை தேர்ந்தெடுத்தான். பிறகு அல்லாஹ் தஆலா மொத்தமாக ஒரு சமுதாயத்தை தேர்ந்தெடுத்தான். நபியை அப்படியே ஏற்றுக்கொண்டு கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக. அவர்கள் யாரு? அவர்கள் தான் மதீனாவுடைய முஸ்லிம்கள், அன்சாரிகள். خير அல்ஹம்துலில்லாஹ். இது வரைக்கும் போதும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனுக்கு விரிவுரை செய்த எல்லா அறிஞர்களுக்கும் அவருடைய விசேஷமான மன்னிப்பையும் ரஹ்மத்தையும் செய்வானாக. இந்த கருத்துக்களை நாம் புரிந்து குறிப்பாக இதிலிருந்து நம்ம என்ன படிப்பினை பெறணும், பாடங்கள் பெறணும், அதை நம்ம இன்ஷா அல்லாஹ் கடைசியில் பார்ப்போம். சுருக்கமாக ஒரு சில வரிகளில் சொல்றதா இருந்தால், நம்முடைய நபியின் மீது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருந்த அந்த அன்பு, பாசம், அது இந்த வசனத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொண்டு நாமும் நம்முடைய நபியை நேசிப்பவர்களாக, அவர்கள் மீது அன்பு வைப்பவர்களாக இருக்க வேண்டும்.
இரண்டாவது, எத்தகைய பல சிரமங்களுக்கு பிறகு, பலவிதமான சோதனைகளுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு இந்த தீனுக்காக தங்களை அர்ப்பணித்தார்கள் என்பதை அறிந்து இந்த மார்க்கத்தை மதிப்பவர்களாக, பேணக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த ரெண்டு படிப்பினை தான் இவ்வளவு நேரம் நம்ம படித்த இந்த வரலாறுகள், தஃப்சீர்களுடைய இந்த பின்னணியிலிருந்து நாம் நம்முடைய மனதிலே பதிய வைக்க வேண்டிய அடிப்படையான கருத்து. இதை நீங்கள் விட்டுட்டு அவர் சொன்னார் இவர் சொன்னாருங்கிறத மட்டும் தெரிந்து கொண்டு எழுதி கொண்டு போனால் ஒரு பிரயோஜனம் இருக்காது. ஒன்று, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு. இரண்டாவது, இத்தகைய சோதனைகளையும் இத்தகைய பிரச்சனைகளையும் சந்தித்து நமக்கு நம்முடைய மார்க்கத்தை பாதுகாத்து பரப்பி நமக்கு விலக்கி கொடுத்து விட்டு சென்ற அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கொடுத்த இந்த மார்க்க அமானிதம், இதன் மீது உண்டான மரியாதை, பற்று, பேணுதல், இது நமக்கு வரணும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் நமது சந்ததிகளுக்கும் இந்த நற்பாக்கியத்தை தந்தருள்வானாக. வழிகேட்டிலிருந்தும் ஒவ்வொரு கெட்ட சொல், செயல், சிந்தனைகள், கொள்கைகள், பேச்சுகள், செயல்களிலிருந்து அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம். இன்ஷா அல்லாஹ் கேள்வி பதில் இருந்தால் நாளைக்கு வைத்துக் கொள்வோமா? அடுத்த ஒரு கிளாஸ் இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கேள்வி பதில் இருந்தால் குறித்து வச்சுக்கொள்ளுங்க, எழுதி வைத்துக் கொள்ளுங்க. நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் ஒரு அரை மணி நேரம் படித்துவிட்டு கேள்வி பதில் பகுதியை நாம் வைத்துக் கொள்வோம். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.